ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. டொரண்டோ நேரம் சரியாக 7:28. நாங்கள் ஒரு சிறிய கவிதைக்குள்ளாய் கடந்து சென்று நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். இந்த நாளின் கவிதை, ஆண்டவர் தாமதித்ததால். ஆண்டவர் தாமதித்ததால் பாதத்தில் இருக்க வைத்தது. பாதத்தில் இருக்க வைத்தது, பணிய வைத்தது, பதிலுக்காக ஏங்கி நின்றது. பல அழைப்புகளை மறுத்தது. பல அழைப்புகளை மறுத்தது. மனதில் பாரம் எடுத்தது. மனம் துடித்தது. அன்பில் நனைய ஆண்டவர் தாமதித்ததால். ஆண்டவர் தாமதித்ததால் மனதுருக்கம் உள்ளவரை மகிழ வைத்தது. மகிமையின் தேவனின் அன்பு அப்பொழுது புலப்பட்டது. அந்த மகிமையின் தேவனின் அன்பு புலப்பட்டது. காத்திருப்பு காணாததை பெற்றுக்கொள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு. ஆண்டவர் தாமதித்ததால் காத்திருப்பு காணாததை பெற்றுக்கொள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு. காணல் நீர் அல்ல, அது மறைந்து போக. காணல் நீர் அல்ல, அது மறைந்து போக. அது காண ஒரு கல்யாண வீடு போலானது. அது காண ஒரு கல்யாண வீடு போலானது. குறைவை நிறைவாக்க ஏற்ற வேளைக்கு அது பதிலாக, குறைவை நிறைவாக்க அது ஏற்ற வேளைக்கு அது பதிலாக ஆண்டவர் தாமதித்ததால் பாதத்திலே இருக்க வைத்தார். அவர் பாதத்திலே இருக்க வைத்த சமூகத்தை நோக்க வைத்த பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்த ஆண்டவர் தாமதித்ததால். தாமதிப்பதெல்லாம் நன்மைக்கு. நன்மை கிருபை நம்மை தொடர்வதற்கே. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர்